ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமார்ட். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ள போகும். நம்ம காலையில் வீட்மாம் டெக்னாலஜி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுடைய லெவல்ஸை எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். நம்மளுடைய டெலிவிட்டிஸ் லெவல் நம்மளுடைய வியூ ஸ்கொயர் நம்பர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,660. ஸோ நம்ம ஒரு ஜோன் போட்டோம் இல்லையா, இது ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து சின்ன ஒரு ஃபுல் பேக் கீழே ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக கேப் ஃபில் பண்ணிவிட்டு 9:25 ஒரு ஹேமர் போட்டிருக்கு. ஸோ ஸ்பாட்டில் ஒரு என்ட்ரி தான், இது என்ட்ரி பாயிண்ட் இண்டிமேட் பண்ணிருக்கு. அது நம்மளுடைய பேஸ் ஆக்ஷனில் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்கான்னு பார்க்குறது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், கிளியராக சொல்லியிருந்தோம். பாருங்கள், நம்மளுடைய வியூ ஸ்கொயர் நம்பர், நம்மளுடைய மேஜிக் லெவல் 2865. பாருங்கள், காலையில் கிளியராக கீழே க்ளோஸ் வச்சிருச்சு 24,600 போட்டு. ஸோ அது என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா 24,600 பொட்டு படுகிற கீழே போகுது அப்படின்றது அர்த்தம். புட் செலக்ட்ஸ் மார்க்கெட்டில் இன்னும் ஹெவியாக தான் இருக்காங்க, இன்னும் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. கால் செலக்ட்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க, அதுதான் அர்த்தம். ஸோ அப்போ கால் செலக்ட்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகுது. அப்போ பாருங்கள், இங்கேயும் கரெக்டாக ஒரு ஹேமர் போட்டிருக்கு. ப்ரீவியஸ் ரேட் க்ளோஸ் பாருங்கள் 75.95. ஸோ நம்ம ஸ்கொயரிங் 81 என்ட்ரி எடுத்திருந்தா கூட நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் வைக்க சொல்கிறோம். 121 பாருங்கள், 121 எக்ஸாக்டாக ரீச் ஆயிடுச்சு. 121 அபோவ் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா 158. பாருங்கள், 158 போயிருக்கு. அதனுடைய நியர்பை ஸ்கொயரிங் நம்பர் பாருங்கள் 169 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ வாங்க ஸ்பாட்லேயும் இது பண்ணிட்டாங்க, எதனால மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் 24,683. ஸோ இந்த 83 மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ கால் செலக்ட்ஸ் மார்க்கெட் விட்டு வெளியே போகிறாங்கன்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்பாட்லேயும் தெரிஞ்சிருச்சு. ஸோ செல்லருங்க மார்க்கெட்டில் இன்னும் டாமினேட் பண்ணுறது. ஸோ பாருங்கள், ஃபர்தராக நம்மளுடைய லெவல்ஸை பிரேக் பண்ணுது. ஸோ 24,715 ஒரு மேஜரான ஒரு லெவல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம லெவல்ஸை மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மேலே பிரேக் பண்ணாலும் கூட ஃபர்தராக க்ளோஸும் கிராஸ் ஆக முடியும். ஸோ அந்த லெவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 10 மணியில் இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த லெவல்லே இருந்துருக்கு. இது என்ன மீன் பண்ணுறா, இங்கே புட் செல்லர்ஸ் ஃபர்தராக பொசிஷன் பண்ணலை. ஏன்னா இது கால் செலக்ட்ஸ் உடைய ஏரியா. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருக்கோம். பாருங்க, அப்படிங்களா, கால் செலக்ட்ஸ் உடைய என்ட்ரி ஏரியா. ஸோ இது ஒரு மதர் கேண்டில்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் படியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உடைய ஏரியா, செல்லர்ஸ் உடைய என்ட்ரி ஏரியா. ஸோ இங்கே ப்ரொப்ரேட்டர்ஸ் புதுசாக பொசிஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஸோ பாருங்கள், கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. கரெக்டாக நம்மளுடைய லெவல்ஸில் பாருங்கள், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாலுமே கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கேட்குறீங்களா? அதுக்கு தான் நம்மளுடைய மேஜிக் நம்பர் யூஸ்ஃபுல் நம்பர் இருக்குது. ஒரு நிமிஷம், அது எத்தனை மணிக்கு நம்ம போயிட்டா இருக்கு நீங்கள் பார்க்குறது. கரெக்டாக பாருங்கள், 1:20க்கு மார்க்கெட்டை ரீடெஸ்ட் ஆகிட்டு 1:35க்கு மார்க்கெட்டை இந்த நம்ம லெவல்ஸ் ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஸ்பாட்டில் நமக்கு
கால் செலக்ட் சொல்ல வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்ம எப்படி கிளியர் கட்டாக நம்ம பார்க்குறது, உண்மையிலே வந்துட்டாங்க இல்லை பார்த்து அவங்க எப்படி பார்க்குறது? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மேஜிக் நம்பர் 2265 பாருங்க எக்ஸாக்டாக அந்த 1:30 மணிக்கு 1:31 15 மினிட்ஸ் கேண்டி மேலே பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதை என்ன மீன் பண்ணுதுன்னா, கால் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் உள்ள வந்துட்டாங்க, ரிட்டர்ன் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. பாருங்க இந்த ப்ரைஸ் 2 ரூபா, சாரி 2 ரூபா 45 காசுல இருந்து பாருங்க 88 89 88 வந்து போகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடியாது. இது பாருங்க கிட்ட பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க கிளியராக 5 மினிட்ஸில் ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு நம்மளுடைய 22.65. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வச்சுருந்தா கூட 22.65 25 நம்ம என்ட்ரி இருந்தால் கூட நம்ம க்ளோஸ் ஸ்கொயர் வந்து சொல்கிறோம். 36.49 பாருங்க ஈஸியாக 49 ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 81 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக இங்கே ரீடெஸ்ட் எடுத்து ஒரே கேண்டில் பாருங்க 81 வரைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மேஜிக் லெவல்ஸ். ஸோ இங்கே கால் செலர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஓ புக் செலர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாலும் கால் செலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹெவி ஹியூஜான அமௌண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் இருக்கிற சான்சஸ் இருக்குது. நமக்கு கிளியர் கட்டாக நமக்கு இங்கே இன்டிமேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலையும் மென்ஷன் பண்ணிடுறோம், இந்த 24,683 மார்க்கெட் வந்து ரேட் பண்ணும்போது ரப்பரா ஃபால் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 24,625 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் லெவல் நம்மளுடைய இந்த ஜோன் சொல்லியிருந்தோம் இல்லையா, 24,555 to 45. ஸோ இந்த லெவல்ஸ் பாருங்க எக்ஸாக்டாக அங்கே வரைக்கும் கரெக்டாக வரும். ஸோ 2 டார்கெட்ஸ் இதுக்கு ஒரு 2 ஸ்கொயர் நம்மளோட பேஸ் ஆக்ஷன் ரீச் ஆகிடும். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ்க்கு பிலோ இங்கே இருக்காது 2 ஸ்கொயர் நம்பர் வந்து இந்த பேஸ் ஆக்ஷனில் ரீச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்க இது மேஜரான சப்போர்ட்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் அப்படியே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் ப்ரீவியஸ்லி க்ளோஸுக்காக போக முடியல. ஸோ மார்க்கெட்டில் கால் செலக்ஸ் தான் டாமினேட் பண்ணிடலாம் எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும். ஓகேங்களா? இப்போ கிளியர் கட்டாக தூங்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம் புக் செலர்ஸுடைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. கிளியராக பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா தான் கரெக்டாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கால் செலர்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து டெரிவேட்டிவ்ஸை வச்சு நேற்றே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இந்த ஏரியா வந்து செலக்ஸோட ஏரியா அப்படின்னு சொல்லி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரிவேட்டிவ்ஸ் லெவல்ஸ் அந்த ரீஸ்கொயர் நம்பர் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஸோ நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ட்ரை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.